பெயர் மட்டும் அவருடைய அடைமொழி இளைஞர்களின் எழுச்சி நாயகன். இதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இளைஞர்கள் அவர்கள் பின்னாடி வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு வந்த இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து அண்ணனுக்காண்டி அண்ணனுடைய சமுதாய போராளி. அவர் வந்து அவருக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இளைஞர்களுமே வந்து ஒன்று கூடியிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் வந்து இளைஞர்கள் மட்டுமே ஒன்று கூடியிருக்காங்க. அது போக வந்து பெண்கள் முதியவர்கள் அனைவருமே வந்து இதில் கலந்துருக்காங்க. அதாவது இந்த கட்சி வியூகம் எப்படி அமைத்திருக்கிறது? எந்த மாதிரியான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வியூகம் வகுக்கப்பட்டிருக்கு? அனைத்து கிராமமாக இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி அனைத்து கிராமங்களிலும் போய் வாக்கு சேகரித்து அண்ணனை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற நாங்கள் இளைஞர்கள் அற்று வெறும் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மகளிர்கிட்ட அண்ணனுக்கான வரவேற்பு எப்படி? மகளிர் இளைஞர்கள் மட்டுமல்ல, மகளிர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் முறை அத்தனை பேருக்குமே அண்ணனை தெரியாத ஆள் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து அழகுசாமி பாண்டியன் அப்படின்னா வந்து தெரியாத ஆளே கிடையாது. அந்த மாதிரியான கலப்பணி இன்னைக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்கட்டும், நம்ம தேர்தல் வேளாளர் சமுதாயத்தில் எங்கே அநியாயம் நடக்குதோ அத்தனை இடங்கள்லயே அண்ணனுடைய குரல் கண்டிப்பாக அங்கே இல்லாமல் இருக்காது. அனைவருக்குமே தெரியும். அதனுடைய எதிரொலியாக தான் இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நான் இருக்கு. கண்டிப்பாக அண்ணன் செவிச்சு வாக்கு வித்தியாசம் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல முழுமையாக வெற்றி அடைந்து சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கும் என்ற இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மகளிர் சார்பாக உறவு கலந்திருக்கிறார் அண்ணன் அழகர்சாமி பாண்டியனுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். நீங்கள் எந்த வகையில் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போறீங்க? அண்ணன் வந்து எங்களுக்கு மகளிருக்கு மக்கள் என்ன சொல்கிறோமோ அது கண்டிப்பாக செலுத்துவார். அதனால வந்து நாங்கள் மகளிர் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் தொகுதியில் எப்படி வேலை பார்க்க போகிறீங்க? எந்த அடிப்படையில் வேலை பார்க்க போகிறீங்க? கிராமமாக போகிறக்கு வேலை பார்க்குறோம்.